இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு வந்துட்டு சண்டே ஸ்பெஷல் இட்லி வித் சட்னி, தேங்காயும் வேர்க்கடலையும் போட்டு சட்னி வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு சாம்பார் சூப்பராக இருக்கும். லன்ச் என்னென்னு பார்க்கலாம். சூப்பரான ரைஸ் வித் சாம்பார், பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குன்ட்டு நாம்ளே சொல்லிக்க வேண்டியது தான். ஏன்னா வேறு யாரும் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது. டைம் கிடைக்கும்போது நம்மளை நாமளே பாராட்டிக்கணும். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். உண்மையே ரொம்ப சூப்பராக இருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன மாமா, என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? இன்னைக்கு வந்துட்டு நான் சிக்கன் கிரேவி பண்ண போறேன். அப்புறம் பெப்பர் சிக்கன் தான் பண்ண போறேன். இது வந்து மஞ்சள் போட்டு உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இது உப்பு மிளகாத்தூள் போட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமா ஆயில் போட்டுடலாம். ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு இந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கலாம். இதுல சிக்கன் ஃபுல்லா ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். கல்லுப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். எத்தனை கல் அதுல இருந்து எடுத்துட்டு வந்தீங்க? மிளகாத்தூள். நம்ம சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி என்ன பண்றதா இருந்தாலும் முதல்ல இப்படி லைட்டா நம்ம உப்பு காரம் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா எல்லா சிக்கன்லையும் மட்டன்லையும் எது பண்ணும்போது இப்படி பண்ணோம்னா உப்பு காரம் நல்லா பிடிக்கும். இதனால இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பண்றது ரொம்ப முக்கியம். மல்லி விதை வந்துட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகு 1 ஸ்பூன், பெரிய சீரகம் 1/2 ஸ்பூன், சின்ன சீரகம் வந்து 1/2 ஸ்பூன், லவங்கம் வந்து 5-6 போட்டிருக்கேன், 2 பட்டு போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் ஏலக்காய் 2 போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு பூண்டு, இஞ்சி, 3 தக்காளி பழம், கொத்தமல்லி இலை, சின்ன வெங்காயம், புதினா இது வந்து முதல்ல ஃப்ரை பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயத்தை முதல்ல ஆட் பண்ணிடலாம். புதினா, கொத்தமல்லி, இஞ்சியும் பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி போட்டிருக்கேன். 3 தக்காளி பழம் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை ஆற விட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்சதெல்லாம் இதில் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். தனியா தூள், சீரகம்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த பொடி பண்ணியிருக்கேன், இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெறும் தனியா பொடி 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆல்ரெடி போட்டிருக்கோம், இந்த குழம்புக்கு தேவைப்படல, அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இதுலயே ஃப்ரை ஆகட்டும். அப்போதான் அதில் உப்பு காரம் நல்லா பிடிச்சி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம். பெப்பர் சிக்கன் தான் பண்ண போகிறோம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக ஒரு நிமிஷம் போல் அப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி இலை, அரை வந்துட்டு வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயம் அவ்வளோ சைஸில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். ஒரு நிமிஷம் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அரளி விதை சட்னி மாதிரி இருக்கு. ஆமாம், அரளி விதை தான் இது. ஓகே, மட்டன் கன்ஃபார்ம்.
சமைச்சதுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் வேணும்னு கேட்பல, சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆல்ரெடி நம்ம உப்பு காரெல்லாம் போட்டு தான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதனால இப்போ உப்பு பார்த்து போட்டுக்கலாம், அதிகமாக போட்டுற வேணாம். இது ஃபுல்லாக நம்ம ட்ரை ரோஸ்டாக தான் பண்ண போகிறோம். அதனால உப்பு வந்து ரொம்ப அதிகமாக போட வேணாம். சிக்கனில் இருக்கிற உப்பே போதுமான அளவுக்கு இருக்கும். பத்தலைன்னா மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே அரிச்சு வச்சோம் இல்லைங்களா, அந்த பொடி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் ஒரு 2 நிமிஷம் பிளேட் போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். கரம் மசாலா மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக சிக்கன் வேகிறதுக்காக தண்ணி விடலாம். ஒரு 5 நிமிஷத்துல அது ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். பாருங்க, பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு. சப்பாத்தி, ரைஸ், எல்லா தோசைக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி செய்யட்டுமா இதுக்குன்னா எங்கள் பாப்பா ரைஸ் தான் வேணுன்றா. ஓகே, ஒயிட் ரைஸ் வச்சிடலாம். வச்சுட்டு ஃபுல்லாக நான் ஃபுல் வீடியோ காட்டுறேன். கிரேவியும் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சமைச்சு முடிச்சிங்களா? என்ன ஸ்பெஷல், என்னென்ன பண்ணியிருக்கீங்க எல்லாத்தையும் கொஞ்சம் காட்டுங்க பாப்போம். ஒயிட் ரைஸ், பாரு சிக்கன் கிரேவி, பெப்பர் சிக்கன், பந்தி ஆரம்பிக்கட்டும். ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. தண்டன் கறி விருந்து. டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. பெப்பர் சிக்கன் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கியா? செம்ம, கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. நெக்ஸ்ட் ரைஸ். பக்கா கறி விருந்து. டாடா. ஓகே, இப்போ நாம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். என்ன வீடியோ எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை, ஸோ நான் அப்படியே சாப்பிட போகிறேன். டாடா, பாய். அரைச்சி வச்ச மசாலா இதில் போட்டுடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம்.